திமுக மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு தினம் ஒரு கொலை. இப்போ முந்தான கூட நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி மதுரையில் கொலை, அதுக்கு முன்பு பாட்டாளிமல் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டுப்பட்டு, அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அதுக்கு முன்பு அதிமுக, அதுக்கு முன்பு காங்கிரஸ். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதனால சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது. அப்போ இவ்வளோ கொலை நடந்து மக்கள் எல்லாம் அச்சத்தில் பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். அடுத்து கள்ளச்சாராயம் ஆறா பெருகிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில் என்ன சம்பவத்துக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் 11 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாரு? இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அது அறுப்போம், வேரோடு அறுப்போம் வசனம் பேசினார். கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் முதல்ல விழுப்புரத்தில் நடந்த சம்பவத்தில், மரக்காண்டில் நடந்த சம்பவத்தில் பேசினார், ஒன்றும் நடக்கல. அடுத்தது கள்ளக்குறிச்சி, இப்ப மறுபடியும் விழுப்புரம். அதனால கேள்வியில் என்ன இருக்கா? வேற ஏதாவது இது அதான் அப்படி மாத்தியும் ஒண்ணுமே நடக்கல.